உங்கள் நபர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் ஒரு சில மாதிரி கோபதாபங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுறணும். 2 பேரும் கொஞ்சம் சமாதானமாக போகணும். 2 பேர்த்துக்குமே கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னா கூட அதை பேசி சமாளித்து கொள்ளணும். அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் 2 பேருமே விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் நபர்கள் அல்லது நீங்கள், என்னதான் நடந்தாலும் நான் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், இல்லை உன்னை மீறி நான் அந்த விஷயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ப்ராமிஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்போது அந்த ப்ராமிஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல அந்த நபர்கள் கேட்குறாங்க. அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பயணிக்கலாம், உங்கள் 2 பேத்துக்குள்ளே நடந்த பிரச்சனைகளை பேசி சமாளிச்சுக்கலாம், அல்லது ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் போகலாம். ஏன்னா சுச்சுவேஷன் பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை தான் நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை தான் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கு எதிர்பக்கம் தான் இருக்குது அவர்களுடைய செய்கையும் பேச்சு வழக்கு எல்லாமே இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பேருமே விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தன்னம்பிக்கை வந்து இந்த நபர்கள்கிட்ட இருக்குது. இந்த நபர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. அதே சேம் டைம் இன்னொரு சில விஷயங்கள், அதாவது டிவைனாக நான் நம்புகிறேன், உன் கூட நான் பயணம் செய்யணும் அப்படின்னு டிவைன் ஆசைப்படுது அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து பயணிக்க போகிறோம். அப்போது இங்கே ஒரு சிலர் வந்து பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது, ஓகே டிவைன் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு விட்டுருக்கலாம். இதை நீங்களும் பண்ணியிருக்கலாம். உங்கள் நபர்களுக்கும் இதையே எண்ணங்கள் வந்து இருக்குது, ஓகே டிவைன் பார்த்துக்கொள்ளும், என்ன பிரச்சனையோ அதுக்கு டிவைன் சரியான பதிலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் வந்து நினச்சி கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இந்த நபர்கள் கொஞ்சம் டிவைன் கிட்ட விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல டிவைனோட ஆதிக்கமும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏதோ ஒரு விஷயத்த வந்து டிவைன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனைகள் வந்து உங்களுக்கு தோணிருக்கு அப்படின்னா அதை யோசிக்காமல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல டிவைனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஏதோ டிவைன் வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. அப்போ உங்கள் நபர்களோட மனசுலையும் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சில விஷயத்த நான் தப்பாக பார்த்துட்டேன், இல்லை தப்பாக வேறு மாதிரி டைரக்ஷனில் பார்த்துட்டேன் அப்படின்னாலும் என் மேலே இருக்கக்கூடிய தப்புகளை நான் திருத்தி அமைச்சுக்கொள்கிறேன், மாற்றி அமைத்துக்கொள்கிறேன் இப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதலில் உங்களை விட்டு பிரிஞ்ச ஒரு நபர் தான் உங்கள் கூட வந்து சேர போகிறார். மேபி உங்களோட எக்ஸ் கூட உங்களோட திரும்பவும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் இணைய போகிறீங்க. ஏன்னா எக்ஸ் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி விழுந்திருக்கு. இந்த நபர்களை நான் என்னோட பார்ட்னராக ஏற்றுக்கொள்ளவா அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருந்திருப்பீங்க, இல்லை ஏற்றுக்கொள்ளலாம்னு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கூட நடந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்பாராத மாற்றங்கள் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி டிவைனும் சொல்லுது, உங்கள் நபர்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து மாறப்போகுது அப்படின்னும் மன்னிப்பு கிடைக்க போகுது இந்த காதலில் அப்படின்னும் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்குமே உங்கள் நபர்கள்கிட்ட ஏதாவது ஒரு நச்சுத்தன்மை இருக்குது, அவங்க நஞ்சை கக்கிற மாதிரி நடந்து கொண்டாங்க, விரோதமாக நடந்து கொண்டாங்க, அவர்களுக்கு பொருந்துற மாதிரி தான் நடந்து கொண்டாங்க. எந்த இடத்துலையும் எனக்கு இங்கே ஒரு நம்பிக்கையும் ஒப்பும் கொடுக்கல, எனக்கான ஃப்ரீடம் கொடுக்கல, அதனால இது காதல் வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக்கை வந்து பார்த்துச்சு அப்படின்னு இருந்தாலுமே கூட இப்போ மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய காதலில் மாற்றம் ஏற்படும், மாற்றத்தை வந்து எடுத்துகிட்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் அவர்களுடைய மனதும் இருக்குது. அதாவது உடைந்த காதல் மீண்டும் இணையறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த டிவைன் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, கார்ட்ஸ் அது கீழே வந்துட்டு ஸோ நம்ம நல்லா கார்டை சப்ளிமெண்ட் எடுத்து வரலாம். ஓகே, ஓகே என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, சுச்சுவேஷன்ஸ் வந்து ஏருக்கு மாறாக இருக்குது, ஒரு பொருந்தக்கூடிய மாதிரியே இல்லை, ஏதாவது சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பிரச்சனைகள் வந்து வேறு மாதிரி திசையில் திருப்புது அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு டிவைனோட ஹெல்ப் தேவைப்படுது. ஓகே, அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் நபர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா காதலை பொறுத்து உங்களுக்குமே கொஞ்சம் பொறுமை இல்லாமல் நீங்களுமே உங்களோட சைடில் இருந்து வார்த்தைகளை விட்டுருக்கலாம், பொறுமை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கலாம், உடனேயே சண்டை போட்ட உடனேயே கோச்சு கொண்டு அந்த இடத்த விட்டுட்டு ஓடி வந்திருக்கலாம், இல்லை பிரேக்கப் அப்படின்ற விஷயத்தையும் இல்லை பேசக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் நீங்களாக சொல்லியிருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அப்போது இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ ஸ்ட்ராங்காக இருந்தா அப்படின்னா தான் என்னாலேயுமே இந்த கதையில் வந்து நிலைத்து நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த நபர்கள்
உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நபர்கள் எப்போவுமே உங்க கூட தான் இருக்கு. இந்த பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்கு நான் சரியான ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நபர்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே வந்து கொண்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்படியான நபர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் வந்து பேசணும், நீங்களாகவே ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் காதலை பொறுத்து பார்க்கும்போது கூட ஒரு சில அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தொடர்ந்துமே ஒரு ஆன்சர் கேட்டு இல்லை உங்கள் நபர்கள் பின்னாடியே நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த நபர்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். ஓகே, ஸோ அதனால் என்னால் இப்போ வந்து சடனாக என்னால் முடிவெடுக்க முடியல, பட் நான் முடிவெடுப்பேன், நீ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும், நீ அந்த ஃப்ரீடத்தை கொடுத்தா தான் எனக்கு அந்த காதலுக்கான முடிவுகளை என்னால் எடுக்க முடியும். ஸோ அதனால் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகளாக பேசுகிறத உடனடியாக பேசுகிறது நபர்களுக்கான சூழ்நிலை வந்து எனக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இல்லை. என்னால் சடனாக இந்த காதலுக்கான முடிவெடுக்க முடியும், சடனாக பேச முடியும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை என்னை சுற்றியே இல்லை. அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் சரிப்படுத்தி கொள்றதுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த காதலை பொறுத்து பார்க்கும்போது கூட ஏமாற்றப்படக்கூடிய மாதிரி இல்லை ஏமாற்றத்துக்குரிய மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே இன்னொரு சைட் பார்க்கும்போது நீங்கள் ஏதோ இந்த நபர்களை ஏமாற்றிய மாதிரி, இந்த நபர்களுக்கு ஏதோ துரோகம் பண்ண மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு கூட தவறுதலாக அந்த நபர்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நபர்களுக்கு அதிகமாக இருக்குது. தூரமாக இருந்து உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதாவது இந்த நபர்கள் வந்து உங்களை கவனிக்காமலாம் கிடையாது.